இது பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இறை எடுக்கிற மாதிரி ஒரு விடன்லேயே செய்யப்பட்ட ஒரு டாய் தான் இதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சாப்பிட்டாங்கன்னா உடனே அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓ, இந்த பழத்தை சாப்பிட்டா அந்த சத்துக்கள் இருக்கு. ஸோ இதுவும் கொடுக்குறோம். இது சீசன் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான். இந்த ஜூன் ஜூலைல மட்டும் தான் கிடைக்கும். இதுலயே பார்த்தீங்கன்னா உடன்ல பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம் சார். இது அந்த மூவ்மெண்ட் எல்லாமே ஒரிஜினல் முதல்ல மாதிரி அந்த மூவ்மெண்ட் இருக்குங்க. ஜாயிண்ட் எல்லாமே வேலைப்பாடு இருக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. குழந்தைகளுக்கு வந்து இது வந்து பார்க்கும்போது ஒரு உணர்வு ரீதியிலான மாற்றங்கள். சரி, இது அப்படியே வியூவர்ஸுக்கு காமிச்சிருங்க அது என்ன மாதிரி மூவ்மெண்ட் பண்ணணுன்ட்டு. ஹாய் எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. வெல்கம் டு சிவா அருண் டிவி. நம்ம சிவா அருண் டிவிக்கு புதுசாக வர வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகவல் என்னென்னா, நம்மாழ்வார் அங்காடி. இது கரெக்டாக எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் சரியாக புகழூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, பாரத் பெட்ரோலியம் பங்க் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தள்ளி தான் இந்த ஷாப் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து என்னென்ன கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில், அதாவது ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட உணவு தானியங்களும் ப்ளஸ் மரச்செக்கு எண்ணெயும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா நம்ம பெட்ஸுக்கு தேவையான கூண்டு, ஃபுட்ஸ் இதெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மரத்துக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கூண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நேச்சுரல் ஃப்ரூட்ஸும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு வீடியோவாக இது அமையும். ஸோ வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். சார் உங்கள் பேருங்க சார்? என் பேர் மகேந்திரவர்மனுங்க. சரிங்க சார். நீங்கள் இந்த கரெக்டாக இந்த ஷாப்புடைய நேம் வந்து நம்மாழ்வார் அங்காடின்னு வச்சுருக்கீங்க. இந்த செலெக்ஷனுக்கான டீட்டெயில் என்ன சார்? சார் வணக்கம். என் பேர் மகேந்திரவர்மன். நான் நம்மாழ்வார் அங்காடி நடத்திட்டு இருக்கேன். நம்மாழ்வார் அங்காடிங்கிற பேர் நான் எதுக்காக சூஸ் பண்ணேன்னா, நம்மாழ்வார் பற்றி நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க. அவர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி. அவர் வந்து சொன்னது எல்லாமே இப்போ நடந்தது. இந்த கோவிட் டைமில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு சில காலங்களில் உணவு நமக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். வர வாகனங்கள் நிறுத்தப்படும், கடைகளெல்லாம் அடைக்கப்படும். அப்போ உன்னோட உணவு தேவைகள் நீ வந்து பூர்த்தி செய்ய தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நீ வந்து நல்ல முறையில் ஒரு உணவை நீ உட்கொள்ள முடியுங்கிறத அவர் அன்றைக்கே சொல்லியிருந்தார். அது ஒரு விஷயம். இரண்டாவதாக வந்து இப்போ நம்ம மண் வந்து எல்லாமே அதோடய வளங்கள் குறைஞ்சிருச்சுங்க. இந்த மண் வளம் குறைஞ்சதுனால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுகளில் உயிர் சத்து குறைஞ்சிடும். அந்த உயிர் சத்து குறைஞ்சாலே நம்ம சாப்பிட்றது எதுவுமே நம்ம அதோட எனர்ஜி நமக்கு ஃபுல்லாக கிடைக்காது. ஸோ அதோட விளைவு என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு உடல் பிரச்சனைகள், மற்ற மாதிரியான குழந்தை பாக்கியம் பெறதும் கூட ப்ராப்ளம் ஏற்படும். ஐயா சொன்னார் அப்போவே நிறையா ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் உருவாகணும். இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன். அது எல்லாமே இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், மற்ற செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் நிறைய அதிகரிச்சிருச்சு. அது ஒரு விதமான ஒரு மாற்றம்னாலுமே கூட இது எல்லாமே ஒரு என்ன பேசிக்காக பார்த்தா உணவு தான். ஸோ இந்த உணவை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை முறையாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இது அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே சொன்னவர் ஐயா. ஸோ அதனால் நான் ஐயாவோட மாணவன். நான் வானகத்தில் பயிற்சி எடுத்திருக்கேன். வானகத்தில் பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐயாவை நான் ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவரோட புக்ஸ் நிறைய படிச்சிருக்கேன். ஸோ அதன் அடிப்படையிலையும் ஐயாவை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம இளைஞர்களுக்கும் ஓரளவுக்கு பெரியவங்களுக்குமே ஐயாவை கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காக தான் நான் நம்மாழ்வார் அங்காடின்னு தொடங்கி ஆர்கானிக் பேஸ்டு, ஃபுல்லி ஆர்கானிக்னு நம்ம சொல்ல முடியாது, கிடைக்கிறதில்ல, ஆர்கானிக் பேஸ்டு ஷாப் தான் நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் உங்களுக்கு சின்ன வெங்காயம், பட்டை வெங்காயம் கொடுக்குறோம். நாட்டு தக்காளி என்னென்னங்கிறது கொஞ்சம் சின்ன வெங்காயம் காட்டுங்க சார். சின்ன வெங்காயம் கொடுத்துட்ருக்கோம். பட்டை இதெல்லாம் கிடைக்கிறதே இல்லை மார்க்கெட்டில். இது வந்து இதெல்லாம் சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்க. ஹைப்ரிட் இருக்குல்ல, இதெல்லாம் சின்ன வெங்காயம் நம்ம டேரெக்டாக விவசாயிகிட்டேருந்தே வாங்கி அதை கொடுத்துட்ருக்கோம். சரிங்க சார். இது மரச்செக்கு எண்ணெய்ங்க. மரச்செக்கில் கடலை எண்ணெய்லையும் பார்த்தீங்கன்னா நாட்டு கடலை போட்டு செய்கிறோம். தேங்காய் எண்ணெய் சல்பர் எதுவும் கலக்காத பியூர் கடலை எண்ணெய். ஓகே சார். ஓகே. நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பட்டி எல்லாமே நல்ல கருப்பட்டி, எள்ளெல்லாம் கரூர் எள்ளு போட்டு செய்கிறோம். சரிங்க சார். அப்புறம் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி. நிறைய வந்து மைசூர் தக்காளி, பெங்களூர் தக்காளி தான் யூஸ் பண்ணுறாங்க. அது
ஃபுல்லாமே கலரிங் பண்ணி 1 வீக் 2 வீக்ஸ் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் ஆனால் இந்த தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2-3 டேஸில் அழுகிடும். ஆனால் இதில் உயிர் சத்து அதிகமாக இருக்கும். நம்ம டேரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்தே வாங்குறோம் இந்த தக்காளி வாங்குறோம். இது கேரட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட தோட்டத்துலேருந்தே வருதுங்க. நம்ம ஊட்டியில் வந்து தொட்டப்பட்டால நமக்கு கொஞ்சம் லேண்ட் இருக்கு, அந்த லேண்டில் பண்ணுறோம். இது குறைந்த அளவில் தான். பீட்ரூட்டுங்க, அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாமே ஊட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக டெய்லி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் தான் கொடுக்குறோம். ஸ்டாக்லாம் பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சமயத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நாங்கள் அரைவ் பண்ணி கொடுத்துருவோம். அதோட பறவைகளுக்கு வந்து தேவையான கூண்டுகளும் நம்ம பறவைகள் வந்து நம்ம பேசிக்காக பறவைகளை ரொம்ப நேசிக்கிறோம். பறவைகள் ஏன்னா நிறைய அழிஞ்சிட்டு வருது, அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நம்ம பறவைகள் மெயினாக நம்ம பறவைகள் கூடு பண்ணுறோம். ஸோ அந்த கூடில் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த குஞ்சு பொறிக்கிறதுக்கெல்லாம் அதுக்கு இனப்பெருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்க சார். சரி, அது பேர்டோட ஒரு சேஃப்டிக்காகவும் நம்ம இந்த மாதிரி இதுவும் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு துரியன் பழம்னு சொல்லுவாங்க. சரிங்க. இந்த துரியன் வந்து ரொம்ப ரொம்ப இயற்கையிலேயே கிடைத்த ஒரு அற்புதமான பழங்க. இதில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது. சரிங்க சார். மெயினாக இது வந்து இப்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சாப்பிட்டாங்கன்னா உடனே அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த பழத்துக்கு அந்த சத்துக்கள் இருக்கு. ஸோ இதுவும் கொடுக்குறோம். இது சீசன் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான். இந்த ஜூன் ஜூலைல மட்டும் தான் கிடைக்கும். இனி அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். இதுவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுவும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா பிஸ்னஸ் மோட்டிவா இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது பண்ண வந்து குறைந்த விலையில தான் கொடுத்துட்டு இருக்கோம். கமர்ஷியலாக எதுவும் பண்ணுறது இதுவும் கொடுத்துட்டு இருக்கோம். கொரியர் வேணாலும் கொரியர் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் டாய்ஸ் வகையில் எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் நிறைய உட்டன் டாய்ஸ் பண்ணுறோம் சார். உட்டன் டாய்ஸ் நீங்களே தயாரிங்க? நம்ம வாங்கி தான் விற்கிறோங்க. உட்டன் டாய்ஸு, உட்டன் காம்போஸுங்க, இதெல்லாம் பண்ணுறோம். குழந்தைகளுக்கு இப்போ நிறைய பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லைங்க. ஓகேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முதலையே பார்த்தீங்கன்னா உடனில் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம் சார். இது அந்த மூவ்மெண்ட் எல்லாமே ஒரிஜினல் முதல்ல மாதிரி அந்த மூவ்மெண்ட் இருக்குங்க. ஜாயிண்ட் எல்லாமே வேலைப்பாடு இருக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து இது வந்து பார்க்கும்போது ஒரு உணர்வு ரீதியிலான மாற்றங்கள். சரி, இது அப்படியே வியூவர்ஸுக்கு காமிச்சிருங்க அது என்ன மாதிரி மூவ்மெண்ட் பண்ணணுன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த முதலை வந்து அதோட தெரியுதுங்களா? ஸோ வந்து ஒரிஜினல் முதலை மாதிரியே இந்த உடனில் செய்யப்பட்ட இந்த முதலையுடைய ரியாக்ஷனும் இருக்குது. ஸ்கின் மாதிரியே இருக்குங்க. ஸோ பேர்டு வந்து இது பேர்டு வந்து பார்த்திங்கன்னா இறை எடுக்கிற மாதிரி ஒரு விடன்லேயே செய்யப்பட்ட ஒரு டாய் தான் இதுங்க. ஸோ தெரியுதுங்களா? குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேர்ட்ஸை வந்து ரொம்பவே விரும்பி ரசித்து விளையாடுவாங்க. நம்ம பயோடிகிரேடபிள் ப்ரஷ் பண்ணுறேங்க. ப்ரஷ்ஷு வந்து இது பிளாஸ்டிக்ஸ் தான். நமக்கு நிறைய டெய்லி பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி அதோட கழிவுகள் வந்து நம்ம கடலில் கொட்டுறதுனால அதை சாப்பிட்டு மீன்கள் நிறைய கழிவுகள், அதனால் நிறைய மீன்கள் இறக்குது. திமிங்கலங்களுக்கு அது வந்து நிறைய ஒரு பாதிப்பு உருவாக்குது. ஓகே சார். ஸோ அந்த மாதிரியான அவாய்ட் பண்ணுறதுக்காக இது மூங்கிலே செய்யப்பட்ட ப்ரஷ் நம்ம கடையில் கொடுத்துருக்கோங்க. இது வந்து சாக்கோ கரைஞ்சிருங்க. கொஞ்ச நாள் நீங்கள் கீழே போட்டிங்கனாலும் கீழே கரைஞ்சிடும். மண்ணுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, விலங்குகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் இது ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ரஷ் பண்ணுறோம். சரிங்க சார். ஓகே. ட்ரெடிஷ்னல் தேன் குச்சி பண்ணுறோம். நம்ம பழைய காலத்துலலாம் தேன் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி குச்சிகள். ஆமாம். இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட் குச்சி நம்ம கடையில் கிடைக்கும். சரிங்க. அப்புறம் வெட்டி வேருங்க, நம்ம உடம்புக்கு தேவையான வெட்டி வேருங்க. அது வந்து இயற்கை நறுமணம் மிக்கது. மற்ற நிறைய ஸ்கின் அலர்ஜிஸ்லேருந்து நம்ம உடம்பு பாதுகாக்கும். சரிங்க சார். க்ரோ பேக்ஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம மாடி தோட்டத்துக்காக க்ரோ பேக்ஸுங்க. க்ரோ பேக்ஸு ப்ளஸ் அதோட மண்புழு உரம் இருக்குது, வெர்மி கம்போஸ்ட் இருக்குது. இது வந்து நாட்டு சர்க்கரைங்க. நாட்டு சர்க்கரைங்க. எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் டெஸ்டிங்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்க சார். ஆமாங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டு. கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போனவங்களே அகைன் வந்து இப்போ ஒரு 4-5 முறை 5-6 முறை அவங்க சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாங்கிட்டு நல்ல ரிசல்ட் இருக்கு. அப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இந்த நமக்கு ஒரு பெரிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் இது எல்லாமே. நிலவேம்பு, திரிபலா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம். சரிங்க சார். அதாவது ஹேண்ட்மேட் சோப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அதாவது நம்ம கையிலேயே செய்யப்பட்ட கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாத ஹேண்ட்மேட் சோப்ஸ், நேச்சுரல் சோப்ஸ். ஓகேங்க சார். ஓகே. அப்புறம் உங்களுக்கு இந்த பார் சோப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பழைய காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி யூஸ் பண்ண பார் சோப். இது போல் நீம்ங்க, வேப்பன் சோப்புங்க. ஹெர்பல் ஹேர் ஆயில்ஸுங்க. இதில் 12 வகையான மூலிகைகள் இருக்குது. சரிங்க சார். ஹெர்பல் ஹேர் ஆயில்ஸுங்க. குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு நலங்கு மாவு இருக்குது. அப்புறம் அரப்பு இருக்குது. சரிங்க சார். ஸ்க்ரப் பேடுங்க. இது நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்க, பாத்திரம் கழுவும் போது இப்போ யூஸ் பண்ணுற அந்த ஸ்டீல்ஸ்ல எல்லாம் சின்ன சின்ன பிசுறுகள் இருக்கும். அந்த பிசுறு நமக்கு தெரியாமையே நம்ம பாத்திரங்கள் இருக்கும். அதை நம்ம சாப்பிடும்போது நிறைய பிரச்சனைகள். ஆமாம் சார். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான இது வந்து தென்னை நாருன்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். ஸ்க்ரப் பேடு வந்து நேச்சுரலாக பண்ணுறோம். நம்ம கடையில் சேல். ஓகேங்க.
அப்புறம் இது வந்து வெட்டி வேருங்க. வெட்டி வேர் வந்து இது தண்ணியில் போட்டு குடித்தா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்படும். இயற்கையாகவே தண்ணி வந்து சுத்திகரிக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த வேர். இதில் வெறும் ஒரு 20 ரூபாவில் வந்து இதை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு வரும். இதுவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்க. சாப்பிட்ற மாதிரி ஆதிப்பொன்னின்னு சொல்லி ஒரு பழைய காலத்து அரிசி, கெமிக்கல் பாலிஷ்டு பண்ணாத அரிசி இருக்குது நம்மகிட்ட. சரிங்க சார். எல்லா வகையில் அரிசி இருக்குங்க. மற்ற க்ரீன் லீஃப் டீ இருக்குங்க. கம்பு, ராகி, சோளம், சாமை, குதிரவாளி. சரிங்க சார். நூடுல்ஸுங்க. நூடுல்ஸ் வந்து நவதானிய நூடுல்ஸ் பண்ணுறோம். நவதானிய நூடுல்ஸில் இன்டகிரேட்டடாக எல்லாமே கம்பு, ராகி சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கும். நவதானிய நூடுல்ஸ் இருக்குங்க. அப்புறம் மஞ்சள், ஹோம்மேடு மஞ்சள், அப்புறம் மல்லி, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான உங்களுக்கு சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து கெமிக்கல்ஸ் இல்லாமல் சரிங்க சார் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். சூப் எல்லாமே இருக்குங்க நம்ம கிட்ட. பிரண்டை சூப்பு, முடக்கத்தான் சூப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ குணமிக்க ஒரு உடம்புக்கு நல்லதுங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சமயத்தில் சூப்பெல்லாம் நமக்கு வந்து வீட்டிலே செஞ்சுக்கலாம். பிரண்டை சூப்பெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாயிண்ட் பெயின் இருக்காது, போனுக்குலாம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் உடனில் செய்யப்பட்ட தாய்சங்களா சார்? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடன். நாங்கள் எங்களோட இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு நேச்சுரல் ஃபீல் வரணுங்கிறதுக்காக இது எல்லாமே மூங்கிலே செஞ்சுருக்கோம். ஓகே சார். ஓகே ஓகே. இதெல்லாம் உடன் டாய்ஸ். உடன் டாய்ஸ் இது இந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய விளக்கு, மாட்டு வண்டிங்க. ஓகே சார். ஸோ வியூவர்ஸ் இங்கே பார்த்துங்க, மாட்டு வண்டி. இது உடன்லேயே செய்யப்பட்ட மாட்டு வண்டி. ஸோ தெரியுதுங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருச்சுங்க. சின்ன சின்ன குழந்தைகளை, அதாவது 90s கிட்ஸுக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியும். இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. இது வந்து மண்குருவி, மண்ணிலே செய்யப்பட்டது. இது வந்து குருவி மாதிரியே சவுண்டு கொடுக்குங்க. காலையில் நம்ம ஒரு மொட்டை மாடையிலேருந்து ஒரு 5 நிமிஷம் ஊதுனா நம்ம அந்த மூச்சு பயிற்சி மாதிரி லங்ஸுக்கு கூட ரொம்ப நல்லது. இது குழந்தைகளுக்கு நாங்கள் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த சவுண்டு குருவி மாதிரியே வரும், ஒரிஜினல் குருவி சவுண்டே வரும். வீவர்ஸ், அதாவது இயற்கையான முறையில் வந்து என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும், அதே சமயம் வந்து இயற்கையான திணை வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். நீங்கள் இந்த ஷாப்புக்கு வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். சார் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் என்ன சார்? என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து நம்மாழ்வார் அங்காடி. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா புகழூருங்க. லேண்ட்மார்க்னா குமரகுன்று கோவிலுக்கு முன்னாடி அன்னூர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர், மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர், மிடில் ஆஃப் இதில் இருக்கும். இந்த வழி ஊட்டி ரோடுங்க. என்னோட காண்டாக்ட் நம்பர் 900333 49095. ஓகே. நீங்கள் ஆர்டர் ஏதாவது கொடுத்தாலும் நீங்கள் டெலிவரி கண்டிப்பாக வீட்டுக்கே நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். எல்லா ப்ராடக்ட்ஸுமே எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதில் ஆர்டர் கொடுத்தாலும் வீட்டுக்கே கொண்டு. சரிங்க சார். அதாவது நம்மாழ்வார் புகழ் வந்துட்டு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சீடர்களால் தான் மேலும் மேலும் வளருது. தொடர்ந்து நீங்கள் இந்த பணியை வந்து சிறப்பாக செய்யணுங்க. நன்றிங்க சார். ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு தகவல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றும் ஒரு சிறப்பான ஒரு ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த விசிறியெல்லாம் இப்போ வர்றதில்லை ஏன் சார்? இப்போ தேடி பிடிச்சி கலெக்ஷன்ஸ் நான் வாங்கியிருக்கேன். சைனா விசிறி பார்த்தீங்களா? காட்டுங்க சார். சைனாவில் ராணிகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாங்க, படத்தில் சார்.